ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 2/12/24 பாபா தலைப்பு சொல்றார், மீட்டே பச்சே துமி அப்படி தீபக்கி சம்பால் ஸ்வயம் ஹீ கர்னி ஹே. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய ஆத்ம தீபத்தின் பாதுகாப்பை, ஆத்மா அணையாம இருக்கணும், எரிந்து கொண்டே சுடர்விட்டு எரிந்து கொண்டே இருக்கணும். அதுக்காக நீங்களே உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்தவங்க பாதுகாக்க முடியாது, நம்ம தான் அவங்கவுங்க தீபத்தை பாதுகாத்துக்கணும். तूफानों से बचने लिए ज्ञान योग का ग्रित जरूर चाहिए. நாலா பக்கத்திலிருந்தும் ஃபோர்ஸா புயல் அடித்தாலும் அதிலையும் ஆத்ம தீபம் சுடர்விட்டு எரிய வேண்டுமானால் ஞானம் யோகம் என்ற நெய் கட்டாயமாக இருக்க வேண்டும். அன்றாடம் பாபா நமக்கு ஞானம் யோகம் கற்றுத்தரார். இதை நம்ம தினம் ஆத்மாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தான் நெய். இப்படி நெய்யில் தீபம் எரிஞ்சா அப்படி மணக்கும், அழகாக இருக்கும், பார்க்க வைப்ரேஷன் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஞானம் யோகம் என்பது அவ்வளோ சக்தி மிக்க ஒரு நெய். அதான் நம்ம ஆத்மாவுக்கு விடணும். அதான் ஆத்மா எந்த ரூபத்திலையும் ஒரு சின்ன விஷயம் வந்தாலோ, பெரிய புயல், புயல்னாக்கா புயல் கிடையாது, பாபா சொல்ற பெரிய விஷயமா இருந்தாலும் சகஜமாக எடுத்து போயிட்டே இருப்போம். பிரஷன் கௌன்சா புருஷார்த்த குப்த பாபாசே குப்த வர்ஷா திலா தேத்தா. எந்த ஒரு முயற்சி குப்தமான பாபாட்டேந்து குப்தமான ஆஸ்தியாக நமக்கு ஏற்படுத்துது, ஆஸ்தி ஏற்படுத்துது. எந்த ஒரு புருஷார்த்தம் குப்த பாபாட்டேந்து, பாபா குப்தம் இல்லையா, தெரியாது, வெளியில யாருக்குமே தெரியாது. ஏன்னா பாபா கண்களால் பார்க்க முடியாது. ஒளி ஜோதி அவர், அன்பு நிறைந்த, அமைதி நிறைந்த, சக்திகள் நிறைந்த ஒரு மகா ஜோதி. அவரை நாம தான் உணர்றோம். இப்போ குப்த பாபாட்டேந்து எந்த ஒரு குப்தமான ஆஸ்தி நமக்கு கிடைக்குது. अंतर्मुख अर्थात चुप रहकर बाबा को याद करो तो गुप्त वर्षा मिल जाएगा. சதா நம்ம உள்நோக்கு முகமுடையவராகி உள்ளுக்குள்ளேயே நமக்கு எல்லா ப்ராசஸிங்கும் நடந்துட்டுருக்கு. நம்ம நமக்குள்ளே பார்க்குறோம், எனக்குள்ளார என்னெல்லாம் மாற்றங்கள் நான் கொண்டு வரணும், இன்னும் நான் என்ன மாற்றிக்கணும். இப்படி நம்ம நமக்குள்ள அந்த அமைதியை கொண்டு போகிறோம். அந்த அமைதியாக இருந்து பாபாவை நினைக்க நினைக்க அந்த குப்த ஆஸ்தி நமக்கு கிடைத்துவிடும். याद में रहते शरीर छूटे तो बहुत अच्छा, इसमें कोई तकलीफ नहीं. பாபா நினைவுல இருக்கும்போதே சரீரத்தை விட்டு ஆத்மா விடுபடணும். அப்படி விடுபட்டதுன்னா ரொம்ப நல்லது, இதுல எந்த கஷ்டம் நமக்கு இருக்காது. யாதுக்கே சாசா ஞான் யோகி சர்வீஸ் பி கர்னி ஹே. பாபா நினைவு மட்டும் இருந்தா பத்தாதுங்கிறார். நினைவோட ஞானம் யோகத்தினுடைய சேவையும் கலந்திருக்கணும். அகர் நகி கர் சக்தே தோ கர்மனா சேவா கரோ. ஒருவேளை ஞானம் யோகத்தை உங்களால் நிறைச்சிக்க முடியாட்டா கர்மனா சேவாவாது நீங்கள் பண்ணுங்க. பாபா நினைவோட ஞானம் யோகத்தினுடைய சேவையும் பண்ணணும், ஞானம் கொடுக்கணும், யோகாவும் பண்ணணும். ஒருவேளை பண்ண முடியாட்டா கர்மனா சேவாது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். பௌத்தவங்க சுக்குதேங்கே தோ ஆசீர்வாத் மிலேகி. அநேக பேருக்கு நம்ம சுகம் கொடுத்தாதான் எல்லாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சலன் और बोलचाल भी बहुत सात्विक चाहिए. நம்ம இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது. பாபா நியமம், ஒரு கோட்பாடு, ஒரு நெறிமுறைன்னு நமக்கு வச்சிருக்கார். இப்போ அதுக்குட்பட்டு நம்ம இருக்கணும், எல்லாமே செய்யணும். ஆனால் எப்படி இருக்கணும், நம்ம நடத்தை, நம்ம பேச்சுவார்த்தை எல்லாமே சாத்வீகமாக இருக்க வேண்டும். அப்போதான் நம்ம பாபாவை பிரத்யக்ஷம் செய்ய முடியும். நம்மளுடைய குணத்தால தான் பாபாவை நம்ம வெளிப்படுத்த முடியும். ஞானம் கேட்குறோம், என்ன கேட்குறோங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியாது. அந்த ஞானம் நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை கொண்டு வரும்போது தான் எல்லாரும் உணர்வாங்க இவங்க படிக்கக்கூடிய பாடம் எவ்வளோ உயர்ந்ததுன்னு. கீத் நிர்பல் சே லடாய் பல்வான் கி. பாபா சொல்றாரு, பலம் இழந்தவர்களுடன் பலவானினுடைய யுத்தம் நடக்குது, போர் நடக்குது. ஓம் சாந்தி. பாபா நமக்கு புரிய வச்சிருக்கார். என்ன புரிய வச்சிருக்கார்?
ऐसे गीत सुनते हो हर एक को अपने अपने ऊपर ही विचार सागर मंथन करना होता है. இந்த பாட்டை எப்போ கேட்குறீங்களோ பாபா சொல்கிறார், அப்போ உங்களுக்குள் ஞானத்தை நல்லா சிந்திச்சு நல்லா மந்தன் பண்ணணும். இது ரொம்ப அவசியங்கிறார். நல்லா சிந்திச்சு மந்தன் பண்ணணும். तो बच्चे जानते मनुष्य मारते तो 12 रोज दिवा जगाते. மனுஷங்க இறந்துட்டாங்கன்னா அந்த 12 நாள் 13 நாள் என்ன பண்ணுறாங்க, ஜோதி ஏற்றிட்டே இருக்காங்க, தீபம் அந்த இடத்துல. तुम फिर मरने लिए तैयारी कर रहे हो. ஆனால் நீங்கள் இறப்பதற்காக உங்களை நீங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கீங்க. अपनी ज्योति जोत पुरुषार्थ कर आपे ही जगा रहे हो. உலகத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அடுத்தவங்க ஜோதி ஏற்றுறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. இந்த பூமியிலிருந்து இறக்கிறதுக்காக நீங்கள் புருஷார்த்தம் பண்ணுறீங்க. உங்களுக்கு நீங்களே வாழ்ந்து கொண்டே ஜோதியை ஏற்றி கொண்டே இருக்கீங்க. அதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. புருஷார்த்தி பி மாலாமே ஆனைவாளிகி கருத்தே. மாலையில் வரக்கூடியவர்கள் தான் இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு புருஷார்த்தத்தை செய்கின்றனர். பிரஜாஸ் மாலாமே நகி ஆத்திகே. பிரஜைகளை அந்த மாலையில் வர முடியாது. கர்னா சாகியே ஹம் விஜய் மாலாமே பேலே ஜாவே. வெற்றி மாலையில் நான் முதல் நம்பரில் வரணுங்கிற முயற்சி இருக்கணும். அப்போ தான் அட்லீஸ்ட் நம்ம 8க்குள்ளே அதில் 9க்குள்ளேயாவது வர முடியும். கஹா மாயா பில்லி துஃபான் லகாக்கர் விக்ரம் ந பனாதே ஜோ திவா புஜ் ஜாவே. மாயாங்கிற பூனை புயல் ரூபத்தில் விக்ரமங்களை செய்வித்து விடக்கூடாது, தீபம் அணைஞ்சு போகிற மாதிரி. अब इसमें ज्ञान योग दोनों का बल चाहिए. நம்ம நல்ல ஸ்ட்ராங்காக நான் நிரந்தரமாக ஆத்ம தீபத்தை ஏற்றப்பட்டே இருப்பதற்கு ஞானம் யோகம் இது ரெண்டோட தாக்கத்து பலம் நமக்கு வேணும். யோகே சாத் ஞான் பி ஜரூரி ஹே. ஞானமும் கண்டிப்பாக வேணும், அப்போ தான் யோகா செய்ய முடியும். அப்பனே தீபக்கி சம்பால் கரோ. பாபா சொல்கிறாரு, உங்களுடைய தீபத்தை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது அவசியம். तुम बच्चे जानते हो कैसे हम ही पूजी सो पुजारी बनते. बड़ी वंडरफुल नॉलेज है. दुनिया में कोई नहीं जानते. எவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸான நாலேஜ் நமக்கு பாபா கொடுத்துட்ருக்கார். இதை நம்மளை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. अभी तुम लकी स्टार बच्चों को ही निक्षे हैं. हम स्वर्ग के मालिक थे. நம்மளாம் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள். நம்ம தான் ஃபீல் பண்ணுறோம், நான் யார், சொர்க்கத்தின் எஜமானனாக இருந்தேன், இப்பொழுது நான் நரகத்தை வந்தடைந்து விட்டேன், மீண்டும் நான் சொர்க்கத்தின் எஜமானனாகுவேங்கிற அந்த நஷா என்பது யாருக்கு இருக்கு, பிராமண குழந்தைகளுக்கு தான். பிராமணம் கோயி சங்கம் யூக்கா பத்தா ஹே. பிராமணர்களுக்குத்தான் இந்த நாலேஜ் இருக்கு. நாம சங்கம யுகவாசிகள். சங்கம யுகம்னா என்ன, இதில் எவ்வளோ நம்ம சம்பாதிக்கலாம், எவ்வளோ புண்ணியத்தை சேமிக்கலாம், எவ்வளோ ஞானத்தை கிரகிக்கலாம், இதை பற்றிய தெளிவாக்கம் நமக்கு தான் இருக்குது. அச்சா, தாரணைக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சதோ பிரதான் பன்னேலே போத் போத் பர்ஹேஜ் சே சல்னா. ஆத்மாவை சதோ பிரதானம் 100% தூய்மைப்படுத்த கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. अपना कान पान बोल चाल सब सात्विक रखना. தன்னுடைய குடிப்பது, உண்பது, பேசுவது, நடையுடை பாவனை, நம்ம நடந்து கொள்ளும் விதம் அனைத்தும் சாத்வீக தன்மை மிக்கதாக இருக்கணும். பாப் சமான் ரூப் பசந்து பண்ணாகே. பாபாவை போல ஞானம் யோகம் உடையவர்களாக இருக்க வேண்டும். नेक्स्ट पॉइंट, अविनाशी ज्ञान रत्नों की निराकारी कांड से अपनी झोली भरकर अपार खुशी में रहना है और दूसरों को भी इन रत्नों को दान देना है. அழிவற்ற ஞான ரத்னங்களினுடைய நிராகாரி கஜானா, அந்த சுரங்கத்திலிருந்து அழியாத ஞான ரத்னங்களினுடைய நிராகாரி சுரங்கத்திலிருந்து, பாபா நிராகார், அவருடைய சுரங்கத்திலிருந்து தன்னுடைய பையை நிறைத்து
தனக்குத்தானே சந்தோஷமாக இருங்க. दूसरों को भी इस रत्नों का दान देना है. பிறருக்கும் இந்த ஞானத்தினுடைய தானத்தை கொடுத்து கொண்டே இருங்க. ஞான ரத்தனங்களினுடைய தானம் இது. ரத்தனங்கள்ங்கிறார் பாபா. வைரங்கள், ரத்தனங்கள், முத்துக்கள், இதுக்கு மதிப்பே சொல்ல முடியாது. वरदानम. नष्ट मोहाबन दुख शांति के नाम निशान को समाप्त करने वाले स्मृति स्वरूप भव. மோகத்திலிருந்து விடுபட்டவராக ஆகி துக்கம் அசாந்தியினுடைய பெயரை அழிக்கக்கூடிய நினைவு स्वरूपम ஆகுங்கள். जो सदा एक ही स्मृति में रहते उनकी स्थिति एक रस हो जाती है. யாரு சதா இந்த நினைவில் இருக்காங்களோ, ஒரே பாபா, ஏக் பாப் தூசரானா கோய், ஒரே பாபாவோட நினைவிலே யார் இருக்காங்களோ, பாபா சொல்றார் அவங்களுடைய ஸ்திதி ஏக்கரஸாக இருக்குது. ஏக்கரஸ் स्थिति का अर्थ ही एक द्वारा सर्व संबंध सर्व प्राप्तियों का रस का अनुभव. ஏக்கரஸ் ஸ்திதினா அதோட அர்த்தம் ஒருவர் மீது எல்லா உறவுகளும், ஒருவரிடம் எல்லா பிராப்திகளையும் அடைந்த அனுபவம் செய்தல். जो बाबा को सर्व संबंध से अपना बनाकर स्मृति स्वरूप रहते वह सहजी नष्ट मोह बन जाते. யார் சகஜமா மோகத்தை வெல்ல முடியும்னா, எனக்கு எல்லாமே பாபாங்கிற அந்த ஒரு பாபாவிடம் எல்லா உறவுகளையும் சம்பந்தங்களின் அனுபவத்தை யார் செய்கிறாங்களோ அவங்க ஈஸியாக விடுபட்டுடுறாங்க. பற்றிலிருந்து, பற்றுங்கிறது ஒரு வலை போல் அதில் சிக்க வச்சிரும் நம்மளை. அதிலிருந்து நம்ம விடுபடணும். जो नष्ट मोहा है उन्हें कभी कमाने में, धन संभालने में, किसी भी बीमार होने में दुख की लहर आ नहीं सकती. யார் நஷ்ட மோகா நிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பொழுதும் சம்பாதிக்கிறதுல, பணத்தை சேமிக்கிறதுல, அல்ல எந்த ஒரு வியாதியிலையும் அதோட துக்கத்தின் அலை வர முடியாது. நஷ்டமோகா அர்த்தாத் துக்க அசாந்தி का नाम निशान न हो सदा बेफिक्र. நஷ்டமோகா ஸ்திதினா அதோட அர்த்தம் என்ன? துக்கம் அசாந்திங்கிற பேர் அடையாளமும் இருக்காது, சதா அவங்க கவலை இல்லாமல் இருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஹையஸ்ட் லைஃப் பாருங்க அது. இப்படிலாம் நம்ம மனசில் இந்த மாதிரிலாம் ஸ்திதியை கொண்டு வரும்போது நம்ம வாழ்க்கை மிக உயர்ந்த வாழ்க்கையாக மாறுது. ஸ்லோகன். क्षमाशील वह है जो रहमदिल बन सर्व को दुआएं देते रहे. மன்னிக்க கூடியவராக யார் ஆகுறாங்கன்னா, யாரிடம் கருணை உள்ளம், யார் கருணை உள்ளம் உடையவராகி அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்காங்களோ அவங்க தான் மன்னிப்பவர் ஆகின்றனர். அடுத்து இன்னைக்கு பாபா டிசம்பர் 2ஆம் தேதி அவ்யக்த இஷாரா திருப்தியை பற்றி தான் பாபா சொல்லிட்டு இருக்காங்க. 2வது பாயிண்ட்டு, ஆஜிக்கு சமய பர் டென்ஷன் ஒரு பரேஷானியா போத்தே. இன்னைக்கு காலகட்டத்தில் டென்ஷனும் குழப்பங்களும் அதிகரிச்சுட்டே இருக்குது. இஸ் காரண அசந்துஷ்டதா படுத்தி ஜா ரஹி ஹை. ஆகையினால அதிருப்தி என்பது அதிகமாயிட்டே இருக்குது. ஐசி சமயப்பர், அப்படிப்பட்ட நேரம் வரும்போது ஆப் சபி சந்துஷ்ட மணியா, நீங்கள் அனைவரும் திருப்தி மணிகள். अपनी संतुष्टता की रोशनी से औरों को भी संतुष्ट बनाओ. திருப்தி என்ற ஒரு பிரகாசம் உங்கள்கிட்ட இருக்கு. அந்த ஒளி மூலமா அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். पहले स्व से स्वयं संतुष्ट रहो, फिर सेवा में संतुष्ट रहो, फिर संबंध में संतुष्ट रहो, तभी संतुष्ट मणि कहलाएंगे. முதல்ல உங்களுக்கு நீங்களே திருப்தியா இருங்க, சேவையிலையும் திருப்தியா இருங்க. அடுத்தது சம்பந்தங்களையும் எல்லாரோட பழகும் போதும் உங்களோட இருப்பவர்களோடும் நீங்கள் திருப்தியா இருங்க. அப்பதான் உங்களை சொல்ல முடியும் திருப்தி மணி என்று. அதனால் இன்னைக்கு நாம் சோதனை பண்ணி பார்க்கணும். அந்தர்முகத்தால் இருந்து நான் எவ்வளோ என்னுடைய சுயஸ்திதியை சேமிச்சிருக்கிறேன். சாந்தி.